இந்த இஸ்ரேல் படையினுடைய டார்கெட் ஹாஸ்பிட்டலை நோக்கியே இருக்கு, மசூதிகளை நோக்கியே இருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இஸ்ரேல் ஹாஸ் த ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப். தன்னை காப்பாற்றிக் கொள்ள எல்லா உரிமையும் இஸ்ரேலுக்கு உண்டு அப்படிங்கிறத மீடியா பரப்பிக்கிட்டு வருது. அமெரிக்கா தான் சொல்லுது, யூகே தான் சொல்லும். வரலாறு வந்து ரொம்ப அப்படியே ஆயிரங்காலம் வரலாறுலாம் கிடையாது. 2008, 2009, 2014, 15 நீங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகள், பாஸ்பரஸ் குண்டு போட்டீங்கன்னா இந்த ரூம்ல இருக்கிற எல்லாரோட தோலும் எரிய ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாலஸ்தீனியன் லெபார்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. காசாவில் இருக்கிற மக்கள் அவங்க ஏவுகணைகளுக்கும் அங்க இருக்கிற கனரக இயந்திரங்களுக்கும் துப்பாக்கிகளுக்கும் ஒரு சோதனை கூடமாக காசா வச்சிருக்காங்க. மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மெஷின் கன் வச்சுட்டு ஃபுல்லா மண்ணு மூட்டை அடிக்க டார்கெட் அடிக்குதான்னு காட்ட சொல்லுவாங்க. ஆனா இஸ்ரேல் மட்டுமே பிரத்யேகமாக மனிதர்கள் மீது குண்டு போட்டும் மனிதர்கள் மீது சுட்டுக்காட்டியும் பாருங்க எங்க ஆயுதம்லாம் சிறப்பா செயல்படுது, இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்ற திறன் படைத்தது அப்படின்னு ஒரு இஸ்ரேல்ல வேலை பார்த்த ஒரு யூதர் சொல்றாரு. இந்த 4 நாளைக்கு முன்னாடி எந்த ட்ரக்கையுமே அவன் உள்ள விடாம குண்டு போட்டுருந்தது காரணம் இந்த ஹமாஸ் தாக்குதல்னால உலக சந்தையில வந்து தனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. இவ்வளோ ஆயுதங்கள்லாம் வச்சுட்டோம், நீ இப்படி அடி வாங்குற இடன்னு. அப்ப அதை அவன் நிரூபிச்சு காட்டணும். அவன் வந்து இத்தனை 1000 பேரை கொல்றானே அப்படின்னு நம்மளுக்கு பதப்பதைக்கு இல்ல, அவனுக்கு தான் டார்கெட்டு. இஸ்ரேல் பகச சுத்துது, நம்மளுக்கு மட்டும் இல்ல, சவுதி அரேபியா, இப்ப சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் வந்து நல்ல உறவை வந்து ஏற்படுத்த தான் அமெரிக்கா ரொம்ப பாடுபட்டு இருந்துச்சு. இந்த போர் வந்து அதுல மண்ணை வாரி போட்டுருச்சு அப்படின்றதான் பெரிய இது. அங்க இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட சவுதிய எம்பசியில வச்சு கொல்றாங்க. ஒரு 27 துண்டா அவரோட உடம்பை வெட்டி, ஏன்னா அவர் வாஷிங்டன் போஸ்ட் ஜேர்னலிஸ்ட், அவர் இவங்களுக்கு எகென்ஸ்டா எழுதிக்கிட்டு இருந்தார் அப்படின்னால. அது எப்படி அப்படின்னா அவர் போனை பெகசஸ் வச்சு ட்ராக் பண்ணாங்க. சொன்ன மாதிரி இஸ்ரேல் 3 தரப்புலையும், அது ஆயுதமாகட்டும், உளவுத்துறையாகட்டும், ஜனநாயகமாகட்டும், எல்லாத்துலையும் அம்பலப்பட்டு போய் தான் நிற்குது. இஸ்ரேல் கண்டிப்பாக குப்பையில் எறியப்படும் இந்த ஸ்ட்ராட்டஜினாலே. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக நடந்துட்டு இருந்தது. இப்போ 4 நாட்களாக போர் நிறுத்தம் செஞ்சு காசாக்கு தேவையான உதவிகள் பல்வேறு ட்ரக்குகளில் பல்வேறு நாடுகள்லேருந்து போயிட்டு இருந்தது. இதற்கிடையில் பிணை கைதிகளை தினமும் இந்த சைடுந்தும் அந்த சைடுந்தும் மாறி மாறி பரிமாறிக்கொண்டார்கள். இப்போது இந்த போரில் பல்வேறு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு இருக்கிற இது வந்து இந்த போரை மீடியாக்கள் எப்படி கையாண்டுதுன்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம அதை பேசணும். ஏன்னா ஒரு தரப்புலேருந்து எந்த விதமான நியாயங்களும் வரல, உண்மைத்தன்மையும் வரல. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு நாள் உண்மையாக இருக்குது, மறுநாள் பொய்யா மாறிடுற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். மீடியா இதில் கையாண்டது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு 70-80 கால வரலாறு இருக்குது மீடியாவுக்கு. இப்போ வந்து யூதர்கள், குறிப்பாக ஜயோனிஸ்டுகள், நம்ம யூதர்கள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இன்றைக்கி யூதர்களே பார்த்திங்கன்னா பெருவாரியாக இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற யூதர்களே, ஜனநாயகத்தை விரும்பும் யூதர்கள் வந்து இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து ஹஸ்பாரான்னு சொல்லிட்டு 1960களிலிருந்து இல்லை 50களிலிருந்து, ஹஸ்பாரா அப்படின்னா ஹீப்ரு மொழியில் டு எக்ஸ்பிளைன், விளக்குதல் அப்படின்னு அர்த்தம். அந்த என்ன விளக்கம் அப்படின்னா, இஸ்ரேல் எப்படி தங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம், கர்த்தரால் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதையும், அது ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறதும், எப்படி வந்து சுற்றி இருக்கிறவனுங்கள்லாம் தீவிரவாதியாக இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் வந்து ஒழுங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பெரியார் சொல்வார் இல்லையா, இந்த வீட்டில் பத்தினிகள் வாழ்கின்றனன்ற மாதிரி ஒரு போர்டு போட்டுக்கிற ஒரு நடவடிக்கை தான். அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம எல்லா குளோபல் மீடியா ஃபுல்லாக, அது CNN ஆகட்டும், BBC ஆகட்டும், கார்டியன் ஆகட்டும், ஒன்றும் இல்லை, இந்த பிணை கைதிகளை வந்து மாட்டிக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, விடுவிக்கிறது, அதை வந்து கார்டியன் ரிப்போர்ட் பண்ணுறான். இஸ்ரேல் தரப்பில் எழுதும்போது இஸ்ரேலி சில்ட்ரன் அப்படின்னு எழுதுகிறான், அதாவது இஸ்ரேலிய குழந்தைகள் அப்படின்னு எழுதுகிறான். அதே பாலஸ்தீனிய தரப்பில் எழுதும்போது பீப்புள் அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 அப்படின்னு எழுதுகிறான். அதாவது 18 வயது குறைவான மனிதர்கள் அப்படின்னு எழுதுகிறான். அப்பயே தெரியுது அவன் என்ன மாதிரி பர்செப்ஷன். ஐயோ, இஸ்ரேலில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து சாகுறாங்கப்பா, பாலஸ்தீனில் வந்து ஏதோ மக்கள் சாகுறாங்க. மக்கள் அப்படிங்கிறது அடுத்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படிங்கிறது ஹமாஸ் அப்படிங்கிறதும், ஹமாஸ் அப்படிங்கிறது தீவிரவாதிகள் அப்படிங்கிறதும் அப்படி மாற்றுறதுக்கான ஒரு பெரிய நடவடிக்கைகள் எடுக்குது. அந்த அல் அஷ்ஃபா ஹாஸ்பிட்டலில் வந்து குண்டு வெடித்து ஒரு 800 பேர் இறந்தாங்க இல்லையா, அக்டோபர் 13-14 தேதியில். அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இப்போது இஸ்ரேல் தரப்பில் யாராவது இறந்து போனால் கார்டியனோ பிபிசியோ எப்படி எழுதுறானுங்க அப்படின்னா, கில்ட் இன் கோல்ட் பிளட், மர்டர்ட், மெர்சிலஸ்லி மாசக்கர்டு அப்படின்னு எழுதுறானுங்க. அதாவது ஈவு இரக்கமின்றி கொடூரமாக கொல்லப்பட்டனர் இஸ்ரேலிகள் அப்படின்னு எழுதுறான். அதே இந்த ஹாஸ்பிட்டல் எழுதும்போது 500 people மே ஹாவ் எண்டட் அப் டெட் அப்படின்னு, அதாவது இறந்திருக்கக்கூடும். எப்படி இறந்தாங்க, என்ன கேஸ் சிலிண்டர் வச்சு இறந்தாங்களா ஹாஸ்பிட்டலில்?
யாரோ ஒருத்தர் குண்டு போட்டு தான் இறந்துருக்குறாங்க. அவங்களுக்கு கில்டு, மேசக்கர்ட், மர்டர்ட் அப்படின்னு எழுதுறதில்ல. அவங்க பாட்டுக்கு தே எண்டட் அப் டெட், எப்படியோ செத்து போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. இந்த இஸ்ரேல் படையினுடைய டார்கெட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கியே இருக்கு, மசூதிகளை நோக்கியே இருக்கு, அப்புறம் மக்கள் அதிகமாக கூடுற இடங்களை நோக்கியே இருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இது நம்ம சர்வதேச அளவில் பார்த்தா அது ஒரு போர்க்குற்றம் தான். எந்த நாடுகளுமே அதை முறையாக அதை கண்டிக்கவும் இல்லை. இதை எப்படி புரிந்து கொள்ளுது? இது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, இஸ்ரேல் ஹேஸ் த ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப், தன்னை காப்பாற்றிக் கொள்ள எல்லா உரிமையும் இஸ்ரேலுக்கு உண்டு அப்படிங்கிறத மீடியா பரப்பிக்கிட்டு வருது. அமெரிக்கா இதுதான் சொல்லுது, யூகே இதுதான் சொல்லும். ஆனாலும் கொஞ்சம் சிவிலியன்ஸ் தட்டாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வெடிக்கும் போது வேற யாரோ குண்டு போட்டாங்க, இல்லை வந்து அங்கே ஹமாஸ் பதுங்கியிருந்தாங்க அப்படியெல்லாம் வந்து வியாக்கியானங்கள் சொல்லும். ஆனால் வரலாறு வந்து ரொம்ப அப்படியே ஆயிரங்காலம் வரலாறுலாம் கிடையாது. 2008, 2009, 2014, 2015 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலை குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட ஃபாஸ்பரஸ் குண்டுகள், ஃபாஸ்பரஸ் குண்டு போட்டிங்கன்னா இந்த ரூமில் இருக்கிற எல்லாரோட தோலும் எரிய ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வெப்பப்பட்ட கொத்து குண்டுகளையும் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான். அது ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாலஸ்தீனியன் லெபார்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. அதாவது அதை எழுதினவர் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ நீ வந்து யாராவது இஸ்லாமியர்களை தூக்கிட்டு வராத, தீவிரவாத ஆதரவு இருக்கிறவங்களை தூக்கிட்டு வராத, இல்லை மாவோயிஸ்ட்டுகளை எழுதின புத்தகத்தை தூக்கிட்டு வராது. இது மாவோயிஸ்ட்டுகள் இல்லை வந்து இஸ்லாமிய ஆதரவு கொண்டவங்க, இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவு கொண்டவங்க எழுதினதில்ல. ஆந்தனி லோவென்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு யூதர் எழுதுனது. அவர் இஸ்ரேலில் பத்திரிகையாளராக இருக்கிறாரு. அவர் அங்கே பார்த்த கொடுமைகளை தாங்காமல் ஒரு புத்தகம் எழுதுறாரு, பாலஸ்தீனியன் லெபார்டரின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, காசாவில் இருக்கிற மக்கள் அவங்க அங்கே இருக்கிற ஏவுகணைகளுக்கும், அங்கே இருக்கிற கனரக இயந்திரங்களுக்கும், அங்கே இருக்கிற துப்பாக்கிகளுக்கும் ஒரு சோதனை கூடமாக காசாவை வச்சுருக்கிறாங்க அங்கே. அதாவது நீங்கள் உலகத்தில் எல்லா வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ரோபோட்டை டார்கெட் அடித்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க அவங்களோட யாருக்கு விற்பனை செய்ய போகிறாங்களோ வாடிக்கையாளர்களுக்கு. இல்லைனா கம்ப்யூட்டரில் சிமுலேஷன் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ் மாதிரி பண்ணி அது எங்கே போகுது அப்படிங்கிறலாம் டெமோ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிஷின் கன் வச்சுட்டு ஃபுல்லாக மண்ணு மூட்டையை அடிக்கி டார்கெட் அடிக்குதான்னு காட்ட சொல்லுவாங்க. ஆனால் இஸ்ரேல் மட்டுமே பிரத்யேகமாக மனிதர்கள் மீது குண்டு போட்டும் மனிதர்கள் மீது சுட்டுக்காட்டியும் பாருங்கள் எங்கள் ஆயுதம்லாம் சிறப்பாக செயல்படுது, இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிற திறன் படைத்தது அப்படின்னு ஒரு இஸ்ரேலில் வேலை பார்த்த ஒரு யூதர் சொல்கிறாரு. அப்போது அந்த மக்களை எப்படி இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க, ஏன் வந்து அப்பாவி மக்கள் மேலே குண்டு போடுறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மக்களே கிடையாது, அவங்கெல்லாம் ஒரு டெமோ பீஸ். அவங்க நம்ம ஆயுதத்துக்கு மட்டும் நினைக்கிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு பெகசஸ்லாம் விற்றாங்களே, இஸ்ரேல் பெகசஸ் விற்றது நம்மளுக்கு மட்டும் இல்லை, சவுதி அரேபியா, இப்போ சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் வந்து நல்ல உறவை வந்து ஏற்படுத்த தான் அமெரிக்கா ரொம்ப பாடுபட்டு இருந்துச்சு. இந்த போர் வந்து அதில் மண்ணை வாரி போட்டுருச்சு அப்படின்றது தான் பெரிய இது. அங்கே இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டை சவுதிய எம்பசியில் வச்சு கொல்றாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், ஒரு 27 துண்டாக அவரோட உடம்பை வெட்டி வெளியே வீசினாங்க. ஏன்னா அவர் வாஷிங்டன் போஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டு, அவர் இவங்களுக்கு எகென்ஸ்டாக எழுதிக்கிட்டு இருந்தார் அப்படின்னால. அது எப்படி அப்படின்னா, அவர் ஃபோனை பெகசஸ் வச்சு ட்ராக் பண்ணாங்க. ட்ராக் பண்ணி அவர் எங்கே போகிறாருன்றதை கண்டுபிடிச்சி ஒரு எம்பசிக்குள்ளே வச்சு அவரை போட்டு தள்ளாங்க. அப்போ இதுக்கும் காசாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரெட் உல்ஃப், ப்ளூ உல்ஃப்னு 2 ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரெட் உல்ஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா பாலஸ்தீனிய இடங்கள்லையும் காசாலையும் கேமராக்கள் இருக்கும், செக் போஸ்ட்டில் கேமராக்கள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலஸ்தீனியரும் ஒரு 300 ஸ்லிப்பு வச்சுருக்கணும். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஒரு ஸ்லிப்பு, ஃபியூனரல் அதாவது வந்து யாராவது இறந்து போன ஸ்லிப்பு ஒன்று, கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பர்மிஷன் ஸ்லிப் வாங்கிருக்கணும். அந்த ஸ்லிப்பை எழுதிட்டு நீங்கள் போய் செக் பாயிண்டில் கொடுக்குறீங்களா, அப்போ உங்களுக்கு எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களால் அந்த கேமராவை விட்டு எங்கேயுமே நகர்ந்து வாழவே முடியாது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ப்ளூ உல்ஃப் அப்படின்ற ப்ராஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இராணுவ அதிகாரியோ இல்லை உளவாளியோ இஸ்ரேலில் எடுத்து இப்போ ஒரு பாலஸ்தீன் வச்சுக்கோங்களேன், ஆண்ட்ராய்ட் ஃபோனை உங்கள்கிட்ட காட்டினா உங்கள் மொத்த வரலாறு வந்துடும். அப்போ அந்த ரெட் உல்ஃப்லேருந்து கனெக்ட் ஆன எல்லா உங்கள் சொந்தக்காரங்க, வெஸ்ட் பேங்க்கில் உங்கள் சொந்தக்காரங்க, காசாவில் இருக்கவங்களுக்கு மேற்கு கரையில் இருக்கிற சொந்தக்காரங்க யார், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு போயிடும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உளவாளிகள்கிட்ட ஒரு படம் கூட இப்போது ரீசெண்டாக வந்தது, அதை வச்சுட்டு மிரட்டுவாங்க. உங்கள் அண்ணி வந்து வேறு யாரு கூட தொடர்பில் இருக்குது, அதை நான் அம்பலப்படுத்திட்டு அவங்க அண்ணன் வாழ்க்கையை நாசமாக போயிடும், நீ வந்து எங்களுக்கு வேலை பாரு. இப்படி இந்த ரெட் உல்ஃப், ப்ளூ உல்ஃப் ப்ராஜெக்ட் அவங்கள பல்வேறு விதமாக, இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுதான் அந்த படத்துலையும் வந்திருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா மக்களை தினசரி துன்புறுத்துறது, இல்லை வந்து இந்த இப்போ பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாலஸ்தீனிய தரப்புலேருந்து கேட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருவாரியாக குழந்தைகள், பாலஸ்தீனிய குழந்தைகள். இவங்களெல்லாம் வந்து டேங்க்கில் கள்ள தூக்கி போட்டான், இல்லை வந்து அந்த வெஸ்ட் பேங்கில் பெரிய பெரிய இது இருக்கும்,
சுவர் இருக்கும், அந்த சுவர் மேலே கல்லை போட்டாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வந்து எடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்காணிப்பு. இந்த கண்காணிப்பின் மூலமாக உலகத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இதே மாதிரி ஈஸியாக உங்கள் குடிமக்களை கண்காணிக்கலாம், எந்த கிளர்ச்சி வந்தாலும் அதை அடித்து உடைச்சிடலாம். அதான் வந்து மோடிஜி வந்து அழகாக கற்றுக்கிட்டு வந்து இங்கே வந்து திருமுருகன் காந்தியிலேருந்து ரோனா வில்சன் வரைக்கும் எல்லார் ஃபோன்லேயும் பக்கு வச்சு ஓட்டி கேட்குறாங்க. அப்படி தான் நம்ம வந்து அதனால தான் வந்து அவங்க ஏன் வந்து சிவிலியன்ஸ் மேலே கொண்டு போடுறாங்க, ஏன் சிவிலியன்ஸ் இப்படி வந்து கண்காணிப்புக்குள்ளாக்குறாங்க. அதனால தான் பாருங்க, அவன் வந்து ஈஜிப்டில் வந்து பார்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஈஜிப்டுக்கு போங்க அப்படிங்கிறான். இல்லை வந்து இதுக்கு முன்னாடி இந்த 4 நாளைக்கு முன்னாடி எந்த ட்ரக்கையுமே அவன் உள்ளே விடாமல் குண்டு போட்டுருந்ததுக்கு காரணம் இந்த ஹமாஸ் தாக்குதல்னால உலக சந்தையில் வந்து தனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. இவ்வளோ ஆயுதங்கள்லாம் வச்சுட்டோம், நீ இப்படி அடி வாங்குற இடன்னு. அப்போ அதை அவன் நிரூபித்து காட்டணும். அவன் வந்து இத்தனை 1000 பேரை கொல்றானே அப்படின்னு நம்மளுக்கு பதப்பதைக்கு இல்லை, அவனுக்கு தான் டார்கெட்டு. இப்படி கொன்று காட்டினா தான் நம்ம ஆயுதத்தை விற்க முடியும். இன்றைக்கி ஏன் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பயங்கரமான ஆதரவு, அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? சைனா வந்து முழுசாக எதிர்க்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சைனா அந்தளவுக்கு முழுசாக எதிர்க்கலை. ஒரு ஈரான் எதிர்க்கிற அளவுக்கோ இல்லை யமன் எதிர்க்கிற அளவுக்கோ சைனா எதிர்க்கலை. ஏன் அப்படின்னா இத்தனை காலமாக மிலிட்ரி ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க, ஆயுதங்கள் ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. சைனாவோட ஆயுதங்கள் இருக்கிற சிப்புகள்லாம் வந்து இஸ்ரேலிருந்து போயிருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயுத ஏற்றுமதி, அதற்கான அழிக்கும் திறன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான யூஎஸ்பின்னு சொல்லுவாங்களா, யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. ரஷ்யா வந்து தீவிரமாக இஸ்ரேலை எதிர்க்குதுல, அதற்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? அது வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரஷ்யாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ சிரியாவில் இத்தனை வருஷமாக ரஷ்யா போர் புரிஞ்சுது. அது வந்து அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லுவாங்க. அங்கே வந்து ஐசிஸ் இருக்குது, பழைய தீவிரவாத குழுக்கள்லாம் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ரஷ்யா இருக்குது, சுற்றி இருக்கிற அரபு நாடுகள்லேருந்து வர கிளர்ச்சி இயக்கங்கள்லாமும் இருக்குது. அப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா. அப்படின்னும் போது அதை விட்டு போக முடியாது. இன்றைக்கி கூட பாருங்கள், ஏன் ரஷ்யா எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து சிரியன் ஏர்போர்ட், டமஸ்கஸ் ஏர்போர்ட்டில் வந்து விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்போ ரஷ்யாவுக்கு அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த சில்க் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அது வந்து பட்டு சாலை, அந்த பட்டு சாலையில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதன் வாயிலாக அவன் இஸ்ரேலில் வந்து பல முதலீடுகள் பண்ணியிருக்கான், பல $1 பில்லியன் முதலீடு பண்ணியிருக்கான். அப்போ ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் அப்படி ஒரு வேறுபாடு இருக்குது. அதனால தான் ரஷ்யா தீவிரமாக எதிர்க்கிறதும், ரஷ்யா வந்து மிரட்டுறான், இஸ்ரேல் இதோடு நிறுத்திக்கல அப்படின்னா அப்புறம் நம்ம போருக்கு போக வேண்டியிருக்கின்ற அளவுக்கு மிரட்டுறான். சைனா வந்து ஒரு பூசியும் பூசாத மாதிரியும் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம், அதே சமயம் இஸ்ரேலோட உறவை துண்டிச்சுக்கும் நாங்கள் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்க. போர் ஆயுதங்களை விற்பதற்காக, அதனுடைய மாதிரிகளை காட்டுவதற்காக இஸ்ரேல் இது மாதிரியான வேலைகளை செய்யுதுன்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த 50 நாளில் இப்போ இஸ்ரேல் இத்தனை நாட்களாக கட்டமைத்து வைத்திருக்கிற எல்லா விஷயங்களும் உடைச்சிட்டதா தானே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அயன் டாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டதா ஒரு விஷயம் வருது. இப்போ உலக நாடுகளே வியந்து பார்த்த ஒரு தொழில்நுட்பம் அது. இப்போ அது உடைஞ்சு போச்சு. மொசாடு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய புலனாய்வு உளவுத்துறை அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அது உடைஞ்சு போச்சு. ஏன்னா ஹமாஸ் வந்து ஒரு 4 வருடம் அவனே ஆயுதம் தயாரிச்சிருக்கான், 5000 ராக்கெட்டுக்கு மேலே வீட்டில் உட்காந்து சீமனியை வச்சு பண்ண மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இஸ்ரேல் இந்த நோக்கத்தோடு இருந்தாலும், ஆனால் உலக நாடுகள் இது எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்குது. ஒரு ஆயுத குழுவே உன்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னா உங்ககிட்ட இருந்து எப்படி நான் என்னுடைய நாட்டுக்கான தேவைகளை வாங்கிக்கிறதுன்ற அந்த விஷயத்துக்குள்ள அவங்க வரமாட்டாங்களா? கண்டிப்பாக அது இஸ்ரேல் இப்போயாவது வந்து கணிக்கணும். அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ ஒரு அமெரிக்காவும் தவற பண்ணுச்சு. இப்போ வந்து ஹேஸ் த வெஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினார், சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர். அது வந்து எல்லாரும் பார்வையாளர்கள் கூகுள் பண்ணால் தெரியும். அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, 1990க்கு அப்புறம் அமெரிக்கா வந்து ஒற்றை தலைமை ஆயிடுச்சு உலகத்துக்கு. அதுக்கு முன்னாடி 2 துருவங்களாக இருந்தது, அமெரிக்கா ரஷ்யான்றது. ரஷ்ய வீழ்ச்சிக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு ஒற்றை தலைமை ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 2010க்கு பிறகு, அதாவது அந்த பொருளாதார வீழ்ச்சி நடந்தது இல்லையா, அந்த மார்க்கெட் கிராஷ்லாம் ஆகி 2006-08 வந்து பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைந்ததுக்கப்புறம் அமெரிக்காவோட டாமினன்ஸ் குறைஞ்சி ஈஸ்ட் கிழக்கு நாடுகள், அதாவது சைனா ஜப்பான்லாம் வந்து மேலே வருது. அதை அமெரிக்கா உணராமல் என்ன பண்ணுது அப்படின்னா, தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்ததே இன்னும் வீரியமாக பண்ணால் நம்ம இடத்த தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் அமெரிக்கா இருந்தது. அது அமெரிக்கர்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏன் ஐஎம்எஃப்னு சொல்கிற உலக நிதி அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பரிந்துரையை ஒரு 3ஆம் உலக நாடு கொடுக்கும். அது சரியாக வரல அப்படின்னா அதில் ஏதோ தவறு இருக்குன்னு மாற்றிக்காது, நீ இதை சரியாக அமல்படுத்தலை அப்படின்னு சொல்லி அதையே இன்னும் வீரியமாக அமல்படுத்த போட்டு அழுத்தும். இப்போ அதே போக்கு தான் நம்ம பார்க்குறோம் இஸ்ரேலுக்கும் இருக்குது. இஸ்ரேல் நம்ம தீவிரமான அஃபென்ஸில் இறங்கணுன்னே என்னென்னலாம் காணாமல் போச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
நம்ம ஒரு பெரிய உளவுத்துறையை வச்சுருக்கிறோம். மொசாட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து வயிற்ற கலக்க வைக்கிற ஒரு உளவுத்துறை அப்படின்றத பார்த்து, யாரா நீங்கள் அவங்க கண்ணு முன்னாடியே அவன் உள்ளே வந்துட்டு போயிருக்கிறான். ஏன்னா அவங்க வந்து அந்த சுவர்லாம் ஏறி குறுக்கிற வீடியோலாம் இருக்குது ஹமாஸ். இப்படியெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கெட்ட பேர். அதே மாதிரி நீங்கள் அயன் டோம்லன்னு சொல்கிறீங்க. எல்லாமே இத்தனையும் வந்து உங்களால் ஹமாஸில் வந்து சொல்கிறாங்க அஃபீஷியல் ஃபிகரு 13 பேர் ஹமாஸ் தான் கொண்டிருக்காங்க. 15,000 16,000 சிவிலியன்ஸை கொண்டதுக்கப்புறம் வெறும் 13 ஹமாஸ் தான் கொண்டிருக்கீங்க. அப்போ உங்கள் வந்து மிலிட்ரியும் டம்மி அப்படின்னு ஆகிப்போச்சு. இதெல்லாம் விட 50 வருஷமாக இவங்க எதுக்கு பாடுபட்டாங்கன்னா, இஸ்ரேல் ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு வந்து பரப்புரை செய்ய தான் பாடுபட்டாங்க. இன்றைக்கி அதுவும் காணாமல் போச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மோடிஜியும் பாருங்களேன், மோடிஜிகிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு அப்படின்னா அந்த எதிர்ப்பை உள்வாங்கி அதுக்கு பதிலளிக்கிறது இல்லாமல் அந்த எதிர்ப்பு வரவங்க மேலே அப்படியே போய் அட்டாக் பண்ணுறது அக்ரெசிவாக. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன வீரியத்தில் பண்ணுறோமோ அதுக்கு ஏதாவது விமர்சனம் வந்துச்சுன்னா இன்னும் வீரியமாக பண்ணால் அந்த விமர்சனம் காணாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறதா இந்த ஃபாசிஸ்ட்டுகளோட பொதுவான போக்காகவே இருக்குது. நம்ம ஹிட்லர்ட்டே பார்த்துருக்கோம். என்றைக்கு தோக்கறன்னு தெரிஞ்சோடனே பின்வாங்காமல் அது மேலும் மேலும் போய் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான யூதர்களை கொண்டவன் தான் அவன் வந்து வீழ்ச்சி அடைஞ்சான்னு தெரியும். அதை தான் இன்றைக்கி நேத்தன்யாகு பார்க்குறாரு. நேத்தன்யாகு ஏற்கனவே சர்வாதிகாரியாக தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி இஸ்ரேலுக்குள்ளேயே அவர் பெரிய, நீங்கள் உலக நாடுகள் சொல்கிறீங்க, இஸ்ரேலுக்குள்ளே எவ்வளோ பெரிய வெறுப்பை சம்பாரிச்சிருக்கிறாரு இருந்தால்னா, நம்ம மோடிஜி வந்து 2014 17 வரைக்கும் ஒரு வேலை பண்ணார். நீதித்துறையை தான் கட்டுக்குள்ளே கொண்டு வருது. ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், நீதித்துறையில் நான் யாரை அப்பாயின்ட் பண்ணுறனோ அவங்கள நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் நான் வந்து கோர்ட்டையே நடத்த விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருடங்கள் வந்து கோர்ட்டை பிணை கைதியாக வச்சுருந்தார் நம்ம மோடிஜி. அது நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து நம்மளை டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறதில்லன்னு. அதை பார்த்து நேத்தன்யாகு கற்றுக்கிறாரு. இன்னொன்று இங்கே வந்து இப்போ நேற்று ஆர்.என். ரவி பேசும்போது சொல்லியிருக்காரு, கான்ஸ்டியூஷனை மாற்றி அமைக்கணும், ஏன்னா வந்து நீதித்துறைக்கு மேலாதிக்கம் இருக்குதுன்னு. அதை வைஸ் பிரசிடென்ட் டங்கரும் போன வருஷம் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கற்றுக்குறாங்க. ஓ, நீதித்துறையை நம்ம வந்து கீழாக்கணும், நம்மளுக்கு கீழே கொண்டு வரணும். அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே பாலஸ்தீனில் இஸ்ரேலில் இருக்கிற ஜனநாயக சக்திகளாம் அதுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவர் போர் புரிஞ்சதே எதுக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே இந்த ஆதரவு, நம்ம வெளி நாடுகள்லாம் போனோம், உள்ளுக்குள்ளேயே அவருக்கு ஆதரவு குன்றி வருகிறது. அவர் ஆட்சியிலேருந்து கலைக்கப்படுவார். ஏற்கனவே அவர் துரத்தி விட்டாங்க. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் தில்லாலங்கடி பண்ணி தான் அவர் வந்து ஆட்சியிலே இருக்கிறார். அது வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால தான் இந்த போர் மூலயமா, போர்னு வந்துட்டால் என்ன பண்ணுவாங்க மக்கள், சரிப்பா உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசங்களெல்லாம் நம்ம வந்து கலைஞ்சிட்டு இன்றைக்கி நம்ம தேசத்தோடு சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சியை கொண்டு வரதான் அவர் முயற்சி செஞ்சார். ஆனால் அதுவும் செல்லுபடி ஆகலை. இன்றைக்கி அங்கே பயங்கரமான போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு கரையில் காசா மாதிரி ஹமாஸ் கிடையாது. வெஸ்ட் பேங்கில் ஹமாஸ் இல்லைனாலும் அங்கேயும் போர் புரியுறாங்க, அங்கேயும் தாக்குதல்கள் நடக்குது. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா யாசர் அரஃபத்தோட சிலை எல்லாத்தையும் உடைச்சாங்க வெஸ்ட் பேங்க்கில். இதெல்லாம் கண்டித்து அங்கே இருக்கிற யூதர்களே போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பியும் மேலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹரட்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது. அந்த ஹரட்ஸ் பத்திரிகை நம்ம ஊரில் இருக்கிற ஒயர் பத்திரிகை மாதிரி அங்கே அரசாங்கத்தை, நேத்தன்யாகு அரசாங்கத்தை தொடர்ந்து வெளிச்சம் போட்டு காட்டியும் அவங்களை விமர்சித்து வருது. இப்போ அந்த பத்திரிகையும் தடை செய்ய பார்க்குறாங்க. அப்போது உலக நாடுகளில் இருக்கிற இந்த வெற்றி இஸ்ரேல் மீதான உண்மையை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மக்கள் இயக்கங்கள் கொண்டு வந்தது. இன்றைக்கி யூகேலே ஆகட்டும், யூஎஸ்லே ஆகட்டும், இல்லை சவுதியிலே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போராடுறாங்க. சென்னையில் கூட வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போராடினாங்க. அப்போ இந்த உண்மையை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் எங்களை பூர்த்தி செய்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேல் 3 தரப்புலையும், அது ஆயுதமாகட்டும், உளவுத்துறையாகட்டும், ஜனநாயகமாகட்டும், எல்லாத்துலேயும் அம்பலப்பட்டு போய் தான் நிற்குது. அதுக்கு அவங்க வந்து தீர்வாக இன்னுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நார்த்து காசாவில் அடிக்கும் போது தான் இது நடக்குது, சவுத்து காசாவில் போய் முடிச்சிட்டோம்னா நம்ம திருப்பி நிலைநாட்டலாம்னு நினைக்கிறாங்க. இஸ்ரேல் கண்டிப்பாக குப்பையில் எறியப்படும் இந்த ஸ்ட்ராட்டஜினாலே.